ஆக்சுவலி வந்து ஸ்டாக்ஸ் எல்லாருமே வாங்குவாங்க, செல் பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்க. ஆனா, ஸ்டாக்ஸ ஓன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு பே பண்ணும். அந்த பேர் தான் டிவிடெண்ட். இந்த வீடியோல டிவிடெண்ட பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ டிவிடெண்ட்னா என்னன்னா, கம்பெனியோட ஷேர் ப்ராஃபிட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்றது தான் அந்த கம்பெனி ப்ராஃபிட்ஸ். அது யூசுவலி வந்து குவார்ட்டர்லி பே பண்ணுவாங்க. சில பேருக்கு சில கம்பெனிஸ் வந்து மந்த்லி பே பண்ணுவாங்க. சில டைம் வந்து டைரக்ட்டா வந்து உங்க கேஷ் வந்து புரோக்கரேஜ் அக்கவுண்ட்க்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து இது. ஏ ஏன் வந்து கம்பெனிஸ் வந்து டிவிடெண்ட்ஸ் பே பண்றாங்கன்னா, பிசினஸஸ் வந்து கொஞ்சம் மெச்சூர் பிசினஸா இருக்கும். ஸ்டேபிள் ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ரிவார்ட்ஸ் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ரிவார்ட்ஸ் மாரி தருவாங்க. ஸோ அந்த மாரி பண்ணும்போது லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ் தான் ரொம்ப அட்ராக்ட் பண்ண முடியும். இது என்னென்ன கம்பெனிஸ்லாம் மோஸ்ட்லி பண்ணும் பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸு, அதுக்கப்புறம் டெலிகாம் கம்பெனிஸு, அதுக்கப்புறம் யுட்டிலிட்டீஸ் இதெல்லாம் வந்து ஆ குவார்ட்டர்லியோ, மந்த்லியோ வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, ஆனுவல் டிவிடெண்ட் பிளஸ் ஷேர் பிரைஸ் இதுதான் வந்து கணக்கு. சப்போஸ் ஒரு ஸ்டாக் வந்து $100 நான் 4 டிவிடெண்ட் பர் இயர்னா 4% ஈல்டு. ஸோ இதான் ஹையர் ஈல்டு வந்து இப்போ ஆல்வேஸ் பெட்டரா இருக்கும். டிவிடெண்ட் குரோத் என்னன்னா, கிரேட்டர் கம்பெனிஸ் அது வந்து டிவிடெண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஓவர் டைம்ல. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு பர்சன்டேஜ் வருதுன்னா அடுத்த வருஷம் வேற பர்சன்டேஜ் வரும். ஸோ அது வந்து உங்களோட இன்கமையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சப்போஸ் வந்து இப்போ உங்களுக்கு 2% இப்போ டிவிடெண்ட் பே பண்ணாங்கன்னா அடுத்து 3% பண்ணாங்கன்னா அதை வச்சு நீங்கள் இன்னும் அதிகமாக ஷேர்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து இதுதான் டிவிடெண்ட் ஒர்க் ஆகும். ஸோ சில எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே வந்து எல்லா ஆப்லையும் வந்து ட்ரிப்னு சொல்லுவாங்க. டிஆர்ஐபி. அது வந்து டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட். அது அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் $100 ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா, அதை வந்து நீங்கள் மாசம் மாசம் வாங்குறீங்க அப்படின்னா $100 ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் டிவிடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, டிவிடெண்ட்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வராமல் நீங்கள் அந்த ட்ரிப்புன்றதை ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, டிவிடெண்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்னும் நிறைய ஷேர்ஸ் வாங்கிக்கும். இதுதான் வந்து ஆக்சுவலி கான்செப்ட். ஸோ டிவிடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ட்ரிப் ஆன் பண்ணீங்கன்னா, அது எவ்வளோ டிவிடெண்ட் தராங்களோ அந்த அந்த அமௌண்ட்டுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஷேர்ஸை பை பண்ணி இது பண்ணிக்கும். ஸோ நிறைய ஷேர்ஸ்னால் நிறைய டிவிடெண்ட்ஸ் வரும். ஸோ லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டிங் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நீங்கள் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த நீங்கள் டிவிடெண்ட்டில் வர அமௌண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் கெயின்ஸ் தானே. ஸோ இதுதான் இது. ஸோ இதில் அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க நிறைய பேர். இப்போ நிறைய இன்கம் வச்சிருக்கவங்க அப்படின்னா டிவிடெண்ட்ஸ்லேயே வந்து ஒரு மந்த்லி சேலரி ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். கேஷ் ஃப்ளோ ரெகுலராக இருக்கும். லாங் டேர்முக்கு ஒரு வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் இந்த டிவிடெண்ட் அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த காம்பவுண்டிங் வந்து கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க தேவையில்ல. டிவிடெண்ட் ஆன் பண்ணிங்கன்னா அது பாட்டுன்னு இருக்கும். ஸோ வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா வந்து டிவிடெண்ட்ஸ் வந்து கேரண்டீடும் கிடையாது. சில டைம் வந்து கம்பெனி ப்ராஃபிட் இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக வரும். சில டைம் வந்து கம்பெனிஸ் ஸ்டாப் கூட பண்ண வாய்ப்பு இருக்குது ரொம்ப டவுனாக போயிடுச்சுன்னா. ஸோ இது இல்லாமல் டிஸ்அட்வான்டேஜஸில் வரும். ஸோ என்னென்ன டிவிடெண்ட் செக்டார் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் பேங்க்ஸு, யுட்டிலிட்டிஸு, பைப்லைன்ஸ், டெலிகாம். ஸோ இதெல்லாம் வந்து டிவிடெண்ட்ஸ் வந்து நல்லா பே பண்ணுவாங்க. பேங்க்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மந்த்லி கூட பே பண்ணுவாங்க. இடிஎஃப் கூட டிவிடெண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த விடிஒய், எக்ஸ்இஐ, சிடிசெட், ZDV, எக்ஸிக்யூட்டிவ் கூட உங்களுக்கு வந்து இடிஎஃப் வாங்கினா கூட உங்களுக்கு குவார்ட்டர்லியோ மந்த்லியோ வந்து உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் வந்து பே பண்ணும். ஸோ இந்த டிவிடெண்ட் எதுலலாம் பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டிஎஃப்எஸ்ல மட்டும் அப்படின்னா அப்படி கிடையாது. டிஎஃப்எஸ்லாம் இருக்குது, ஆர்ஆர்எஸ்லையும் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு டிவிடெண்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இதுவும் ஸோ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, நீங்கள் 20,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் டிவிடெண்ட்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்கல்ல, அந்த ரிசீவையும் நீங்கள் வந்து எவ்ரி இயர் நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து டிவிடெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சில பேர் வந்து பேசிவ் இன்கம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதிக இன்கம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது வந்து உங்கள் பணம் வந்து உங்களுக்கே வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அந்த அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா, அந்த டிவிடெண்ட்ஸே வந்து உங்களுக்கு நல்ல அமௌண்ட் கொடுக்கும். ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறவங்க எல்லாருக்குமே டிவிடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸோ ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் டிவிடெண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா. ஸோ இதுதான் மாதிரி நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, அந்த ஹை ஈல்டு பார்த்துட்டு நிறைய டிவிடெண்ட் தருதோ அதை சூஸ் பண்ணி ஸ்டாக் சூஸ் பண்ணுவாங்க. அதை ஆக்சுவலி பண்ணக்கூடாது. கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்ல இடிஎஃப், அது கேரண்டீடான இடிஎஃப், இது கேரண்டீடாக இன்கம் வரும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதில் பண்ண முடியும். சில கம்பெனி வந்து டிவிடெண்ட் அதிகமாக தர மாதிரி காட்டிட்டு கொஞ்ச நாளில் வந்து அது கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிவிடெண்ட் இன்வெஸ்டிங் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலி வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஏன்னா அது அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அதுவே பை பண்ணிடும். உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் பேலன்ஸாக வச்சுக்கும். ஸோ
அது வந்து நீங்கள் கொஞ்சம் டிவிடெண்ட்ஸே நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆக 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 தான் டிவிடெண்ட்ஸோட அமௌண்ட்டும் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா அது 3%, 2%, 4% தான் இருக்கும். ஸோ கம்மி அமௌண்ட்டுக்கு 3%, 2% கம்மியாக தான் தெரியும். ஆனால் ஒன்ஸ் உங்கள் ஒரு ஒரு கரெக்டான உங்கள் கிராஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, உங்கள் காம்பவுண்டிங் நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சுன்னா டிவிடெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லாவே ஆரம்பிக்கும். அது வந்து உங்களுக்கு பேசிவ் இன்கமாக கூட ஜென்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் எந்த வீடியோவுமே வந்து எடிட் எதுவுமே இல்லாமல் ஃபுல் டேக் அப்படியே நானே பேசி தான் போடுறேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ.